ரிஷபம் மிக அருகில் நெருங்கிவிட்டது. ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அன்பு, பாசம், காதல், இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்காமலே இருக்கு. யூடியூப்லாம் நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்க, உங்க முகத்தெல்லாம் காட்டாம இருக்கீங்க, உங்க திறமையெல்லாம் இன்னும் வெளியே காட்டாம இருக்கீங்க, உங்க கிரியேட்டிவிட்டி இந்த உலகத்துக்கு இன்னும் போகல அப்படின்னா ரிஷபம் மிக அருகில் நெருங்கிவிட்டது. என்னதுங்க மிக அருகில் நெருங்கிவிட்டது? ரிஷபராசிக்கு இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து பாருங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோல தான் இந்த ஜூலை மாதம் எந்த விஷயம் நீங்க பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது, எந்த ஒரு விஷயம் மிக அருகில வந்துருச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மறக்காம நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுப்பேன். ரிஷபராசி காலச்சக்கரத்துடைய 2வது ராசி. இந்த ராசியோடைய அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் அப்படின்னாலே அன்பு, பாசம், காதல். ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அன்பு, பாசம், காதல், இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்காமலே இருக்கு. இது அவங்க கொடுக்க மட்டும்தான் செய்யறாங்களே தவிர திரும்பி அவங்களுக்கு கிடைக்காத ஒரு வரப்பிரசாதமா ரிஷபத்துக்கு இருக்கு. ஏன்னா நீங்க நிறைய ஆராய்ச்சி நான் பண்ணியிருக்கேங்க. ரிஷபராசியில பிறக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த பாசமும் அன்பையும் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கணவனுக்கோ மனைவிக்கோ இல்ல ஒரு ஆணா இருந்தா தன்னுடைய மனைவிக்கோ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் திரும்பி வர்ற ஒரு விஷயம் எப்படி இருக்கும்னா, என்னடா இது இவ்வளவு பண்ணிட்டு நம்மளுக்கு இதுதானா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த 100% லவ் கிடைச்சதா சரித்திரத்துல கூட இடம் கிடையாது. ஏன்னா இது சுக்கிரனோட ஒரு ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசியா இருக்கிறதுனால அந்த அன்பை ஏங்கி 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 வாழ்நாள் முழுக்கவே அது அவங்களுக்கு கிடைக்காமலே போகுது. சில நேரம் தடைப்படுது, சில நேரம் கிடைக்காமலே போகுது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்கு இந்த ஜூலை மாதத்துல ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்துல உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேதுவோட போய் அமர்ந்திருக்கார். உங்களுக்கும் தாய்க்கும் இருக்கக்கூடிய அந்த உறவானது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி மிஸ்மேட்ச் ஆகலாம். இல்ல அவங்க பேசுற ஒரு விஷயமும் நீங்க சொல்ற ஒரு விஷயமும் கம்யூனிகேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகலாம். இன்னொன்னு இந்த கேதுவோட சுக்கிரனோட இணைவுல எந்த ஒரு சுபகிரகமும் இந்த மாதம் இல்லை. சோ நீங்க அம்மா கிட்ட பேசும்போதோ இல்ல குடும்ப ரீதியா எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கனாலோ, ரிலேஷன்ஷிப் ரீதியா நீங்க எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கனாலும் மிக கவனம். ஏன்னா ரொம்ப அருகில இருக்கு இந்த கிரகங்களோட சேர்க்கை பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் கேதுவும் சுக்கிரனும் டிகிரி வைஸ்ல ரொம்ப நெருக்கமா ஆக போறாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 வாரத்துல இந்த விஷயம் நடக்க போகுது. இந்த வீடியோ ரிலீஸ் ஆறதுல இருந்து ஒரு 2 வாரம். சோ இதெல்லாம் நடக்க இருக்கிறதுனால உங்களுக்கு தாய் வழி உறவுகள் கிட்ட இருந்தோம் இல்ல அம்மா கிட்ட இருந்தோம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் வரும். அதை நீங்க கொஞ்சம் பொறுமையா நேக்காதான் நீங்க நகர்த்தணும். அந்த இடத்துலயே நீங்க ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்க அன்பை காமிச்சிருங்க. நமக்கு அன்பை காமிக்க மட்டும்தான் தெரியும், திரும்பி நம்மளுக்கு கிடைக்காதுன்னு நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த இடத்துல அன்பை நீங்க காட்டும் போது வீட்டுல ஓரளவுக்கு கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும். இந்த ஒரு மாதம் நீங்க கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் வைஸ் வீட்டுல அம்மா தாய் வழி உறவுகள் இவங்க கிட்ட எல்லாமே கொஞ்சம் நிதானமா நிறுத்தி அன்பா பாசமா பேச வேண்டிய ஒரு மாதமா இருக்கு. அடுத்து கரியர் எப்படி இருக்க போகுது? ரிஷபராசியை பொறுத்த வரைக்குமே பாருங்க, அது சுக்கிரனோட ஆதிக்கமா இருக்கிறதுனால ரொம்பவே பிசினஸ் மைண்டடா இருப்பாங்க. என்னதான் நீங்க வேலையே பார்த்தாலுமே, ஒரு கம்பெனில போய் நீங்க இறங்கி வேலை பார்த்தாலுமே நமக்குன்னு ஒரு தொழில ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம தனியா நிக்கணும், நம்ம ஒரு ஆண்டர்பிரனரா மாறணும். நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் இந்த மாதம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூடியூப்லாம் நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்க, உங்க முகத்தெல்லாம் காட்டாம இருக்கீங்க, உங்க திறமையெல்லாம் இன்னும் வெளியே காட்டாம இருக்கீங்க, உங்க கிரியேட்டிவிட்டி இந்த உலகத்துக்கு இன்னும் போகல அப்படின்னா வாங்க இத ஒரு ஆயுதமா எடுங்க. ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்குமே சுக்கிரனோட ஆதிக்கம் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் அவங்களுக்கு அந்த கிரியேட்டிவ் நாலேஜ் இருக்கும்.
என்னதான் நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருந்தாலுமே ஒரு விஷயம் கரியர்ல பண்ணிட்டே இருந்தாலும் சைடா ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும், சைட்ல ஏதாவது பிசினஸ்ல ஏதாவது ஒரு ஏர்னிங்ஸ் கொண்டு வரணும். அதை நம்ம வீட்டுக்கு செய்யணும், நம்ம பிடிச்சவங்களுக்கு செய்யணும், நம்ம கணவனுக்கு செய்யணும், நம்ம மனைவிக்கு செய்யணும்னு எப்பயுமே அடுத்தவங்களுக்கு செஞ்சு செஞ்சு வாழ்ந்து கெட்டவங்க தான் இந்த ரிஷபம். இதை நான் ஓப்பனாவே சொல்றேன் இந்த ஒரு வீடியோல. பிகாஸ் அவ்வளோ தூரம் அவங்க அன்பையும் பாசத்தையும், ஏன்னா இதே ராசியில தான் உங்களுக்கு சந்திரனும் உச்சமாறாரு. ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப்புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்றத நீங்கள் நோட் பண்ணுங்க. அதே மாதிரி கரியருமே அப்படிதான். எந்த இடத்துல அவங்க வேலைக்கு போனாலுமே அந்த இடத்துல முழு மனசோட வேலையில இருப்பாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு சென்ஸ் ஆஃப் டவுட்டுமே அவங்க கிரியேட் ஆகுது. ஒர்க்னா ஒர்க் தான். பிகாஸ் இந்த இடத்துல சனி பகவான் ஆட்சி, சுக்கிரனோட சொந்த வீடு, இன்னொன்னு சந்திரனே உச்சமாகக்கூடிய ஒரு வீடு. ஸோ மைண்டு, சந்திரன்னா மைண்டு, எந்த ஒரு விஷயத்துல இருக்காங்களோ அந்த விஷயத்துல ஃபுல் ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. கரியரா இருந்தாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்ஸா இருந்தாலும் சரி, முழு கவனம், முழு ஃபோக்கஸ் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டோட அதிபனான செவ்வாய் ராசிக்கே வர போறார். அப்ப கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே விலகி உங்களுக்குள்ள ஒரு புது விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது ஒரு விஷயத்த ஆரம்பிக்கலாமா? இதை நீங்க கண்டிப்பா போன மாசத்துல இருந்தே பேசிட்டு தான் இருப்பீங்க வீட்டுல. நம்ம 2 பேரும் என்ன பண்ணலாம், ஒர்க் பண்றோம், வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், ஓகே, நம்ம பர்சனலா என்ன பண்ணோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல, ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உங்க மைண்ட் செட் எல்லாமே போக ஆரம்பிக்கும். ஸோ செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ல இருக்காரு. குரு உங்களுக்கு உச்சமா இருக்காரு. செகண்ட் பாயிண்ட் குரு உங்களுக்கு ராசியில இருந்து 3ஆம் வீட்டுல குருவும் சூரியனும் உங்களுக்கு உச்சம். ராசியில இருந்து 2ஆம் வீட்டுல புதன். ஸோ தனஸ்தானத்துல புதன் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருப்பது அப்படின்றது வெகு சிறப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பணம் காசுக்கு பஞ்சமே கிடையாது ரிஷபத்துக்கு. ஏதாவது ஒரு ரூபத்துல எப்படியாவது காசு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்துல எப்படியாவது காசு போயிட்டே தான் இருக்கும். ஸோ சேர்த்து வைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் சேவிங்ஸ் தானே நம்மளுக்கு முக்கியம். ஸோ சேவிங்ஸ் கண்டிப்பா இருக்கும் இந்த மாதம். அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா படிப்பு. இப்ப ரிஷபத்துல யாராவது ஒரு மாணவர்கள் இந்த வீடியோ பாக்குறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இப்ப இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா படிப்பு சார்ந்து எந்த மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாருங்க. உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் வீட்டுல புதன். ஸோ படிப்பு அப்படின்னு நம்ம வந்துட்டாலே ஒரு ராசிக்கு 5, 9ஆம் பாவத்தை பார்க்கணும். அப்ப 5ஆம் வீட்டோட அதிபன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால நல்ல கான்சென்ட்ரேஷன் பவர் இருக்கும், மெமரி பவர் உங்களுக்கு நல்லா இருக்கும். எதை படிச்சாலுமே நல்லா ஞாபகம் வரும். படிக்கிற விஷயத்த அப்படியே போய் உங்களுக்கு எக்ஸாம்ல போய் எழுதுவீங்க, டெஸ்ட்ல போய் எழுதுவீங்க. ஸோ படிப்பு நல்லாவே உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் இந்த மாதத்துல. ஸோ மொத்தத்துல ரிஷபராசிக்கு இந்த ஜூலை மாதம் என்பது அன்பும் பாசமும் அரவணைப்பையும் உங்களுக்கு அதிகமா கண்டிப்பா கொடுக்கும். பட் எதிர்பார்க்கறத கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் சூப்பரா போகும். மேஷராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும், இல்ல அவங்க வாழ்க்கைக்கு இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி அப்படின்னா மறக்காம வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்ன தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.